ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெசிபோமா. என்னோட ஸ்டைல்ல பூண்டு கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யறதுங்கிறத பாத்திரலாமாங்க. வெரைட்டி ரைஸ்க்குலாம் அட்டகாசமா இருக்கும், வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் பாத்திரலாங்க. கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சன்னமா கட் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டர்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். 10 பல்லு பூண்டை தட்டி வச்சிருக்கேங்க. 10 போல சின்ன வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் போட்டீங்க அப்படின்னா நல்லா ருசியா இருக்கும். ஒரு கடாயில நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு இனுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லெண்ணெயில பூண்டு தட்டி சேர்க்கவும் நல்ல மணமாவும் இருக்கு, ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. இந்த ரெசிபிக்கு டெஃபினட்டா நீங்க நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி பூண்டை நீங்க அரிஞ்சு போடுறத விட இந்த மாதிரி தட்டி போடும்போது நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்க உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ணல. இந்த அளவுக்கு சன்னமா கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்குலாம் நம்ம குட்டியா கத்திரிக்காய் வாங்குவோம்ல, அந்த கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். பெரிய கத்திரிக்காய் விட இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் போட்டு செய்யும் போது நல்லா ருசியா இருக்குங்க. கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தோல் எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வீட்டுல வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க ஸ்பைஸ் பவுடர்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எண்ணெயிலேயே எங்க அம்மா செய்வாங்க. நான் இன்னைக்கு தண்ணி ஊத்தி தான் செய்ய போறேன். நீங்க தொக்கு மாதிரி வச்சு யூஸ் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தி ஊத்துற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு லஞ்சுக்கு செய்யறதுனால அளவா தான் ஊத்திருக்கேன். இப்ப காய் வதங்கறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரமா குக் ஆயிடும். ஸோ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊத்துனீங்க அப்படின்னாலே கரெக்டா இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்க காய் முழுங்குற அளவுக்கு ஊத்திக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு ஊத்தினாலே போதும். ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். காய் சீக்கிரமே வெந்துடும். 3 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி இருக்கும் போதே கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த டைம்ல நான் துருவி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்க போறேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா காரசாரமா சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க பூண்டு கத்திரிக்காய் மசாலா. இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. சுடுசாதத்துல நெய் விட்டு சாப்பிடுங்க. அப்படி